BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. குட்டுக்காளில கதாநாயகன் ஆயிட்டாரா சூரி? குட்டுக்காளி பக்கம் கண்டிப்பா நீங்க சொல்ல வார்த்தை சொல்லலாம். ஆமா, அந்த கேரக்டருக்கு கதாநாயகன் தேவை. சிறந்த இயக்குனர் ஆவது எப்படி அப்படின்னா வினோத் ராஜனுடைய அனுபவத்துல இருந்து என்ன சொல்லுவீங்க? ஒரு மாதத்தில் ஆங்கிலம் கத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு. தேசிய விருதுகளை அறிவிச்சிருந்தாங்க. கொட்டுக்காளி கொண்டு பார்சல் பண்ண சொல்லிடுமோ இப்போவே? கண்டிப்பா, இது ஒன்று ஆசீர்வாதம். விருது கிடைக்கும் நம்புறோம். இப்போ ஏதோ பெர்லினுக்கு போயிட்டு வந்தனால ஏதோ இங்கே ஏதோ அங்கே பெர்லினில் நடக்கிற கதை கிடையாது. இங்கே நம்ம ஊரில் நம்ம மக்கள் நடித்த கதை, நம்ம ரூட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை இஷ்யூ அட்ரஸ் பண்ணுற கதை. இதில் யாராவது விட்டு போயிட்டாங்கன்னு சண்டைக்கு வந்தாங்களே, என்ன நடிக்க கூப்பிடல நீங்கள் அப்படிங்கிற மாதிரி யாராவது? இல்லை அவங்க நடிச்சுட்டு போனவங்க சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க பரவாயில்ல, நான்லாம் வராமல் போனது அங்கே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக நல்ல வேலைக்கு நீலாம் வரலடி, நான் உனக்கு பின்னாடி தான் இருந்து உன்னை முந்திக்கிட்டு போய் நான் செலக்ட் ஆனிப்பாரு. நீங்க நடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கீங்களா? ஆள் ஸ்மார்ட்டா இருக்காரு, எனக்காவது யோசிச்சது உண்டா நடிக்கணும் அப்படின்னு? 2 படம் எடுத்துருக்கோம். அதுவே இங்க என்ன நீங்கள் நடிச்சிடலாம், டைலாக் பேசிடலாம். நீங்கள் உட்காந்த இடத்துல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அப்படி பிரமாதமாக பண்ணாங்க. அந்த கதைக்கு தேவையான ஹீரோக்கள் எல்லாமே நான் பார்த்து அவங்க தான். அப்போ எனக்கு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அவங்களோட ஜெல்லாக இருக்குது. ஏன்னா அவங்களோட யூக்குலர் மட்டும்தான் அது இன்னும் பக்காவாக இருக்கும். கொஞ்சம் நம்ம அப்படியே சைடில் நான் ஆக்டரு, எனக்கு தெரியும் நீ தான் பண்ண என்னைய பார்த்து பேசலாம், நான் பேசல இப்படி தான் பேசுவேன், எனக்கு தெரியும் நான் கேமராவுக்கு, நான் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் அது செத்து போயிடுவேன் அந்த கதையை. மக்களுக்கு வணக்கம், நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க கொட்டுக்காளி திரைப்படத்துக்காக இயக்குனர் திரு வினோத் ராஜ் அவர்கள், நடிகர் திரு சூரி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். கொட்டுக்காளிக்கு வாழ்த்துக்கள். தேசிய விருதுகளை அறிவிச்சிருந்தாங்க. கொட்டுக்காளி கொண்டு பார்சல் பண்ண சொல்லிடுமோ இப்போவே? கண்டிப்பா, இது ஒன்று ஆசீர்வாதம். மக்கள் கொடுக்க மாதிரி 23ஆம் தேதிக்கு அப்புறம் மக்கள் கொடுக்கறதா இருக்குது. அதுக்கு விருது கண்டிப்பாக கிடைக்கின்றதை விருது கிடைக்கும் நம்புகிறோம். நிச்சயமான. ஏன்னா திரையிடறதுக்கு முன்னாடியே சர்வதேச அளவில் 74வது பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் முதல் தமிழ் திரைப்படமாக திரையிட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதோடு இந்த படம் வருது அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி, பெரிய வெற்றி அடையட்டும் படம். நான் என்னோட முதல் கேள்வி என்னன்னா, விடுதலை அதே மாதிரி கருடன் இந்த திரைப்படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் சொன்னது அதான், கதையின் நாயகன் சூரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கொட்டுக்காளியில் கதாநாயகன் ஆயிட்டாரா சூரி? கொட்டுக்காளி பக்கம் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வார்த்தை சொல்லலாம். ஆமாம், அந்த கேரக்டருக்கு கதாநாயகன் ஆயிட்டாரு. ஓகே, அப்படியே போயிடலாம். சூப்பர்னா அந்த இதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பக்கம் தொடர்ந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில், ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு ஒரு ஏஸ் டிரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு கற்றுக்கிட்டு படம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் உங்களை மாதிரியான ஒரு பயணம், நீண்ட நெடுதூர கனவுகளோட, புத்தக வாசிப்போட, நாடகங்களில் பயணம் பண்ணி ஒரு நல்ல மக்களுக்கான கதையை கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு சிறந்த இயக்குனராக ஆகலாம் அப்படிங்கிறத வினோத் ராஜ் காட்டியிருக்கார். கேள்வி அதுதான், சிறந்த இயக்குனர் ஆவது எப்படி அப்படின்னா வினோத் ராஜனுடைய அனுபவத்திலிருந்து என்ன சொல்லுவீங்க? ஒரு மாதத்தில் ஆங்கிலம் கத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தானே? இல்லை எல்லாம் கிடையாது. நான் இது கரெக்டாக இதுக்கு நான் செலுத்தி வேலை செய்யணும்னு நினச்சி இதுக்காக என்னென்ன லேர்ன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரீன் பிளேனா என்ன, இலக்கியம்னா என்ன, இலக்கியம் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, நல்ல படங்கள், திரைப்படங்கள் இங்கே மட்டும் வர்ற படங்கள் இருந்தால் ஒரு பக்கம் பார்த்துக்கிறதும், வெளியே இருக்கிற படங்களையும் பார்த்துக்கிறதும், நம்ம என்ன படம் எடுக்க போகிறோம், நம்ம என்ன மாதிரி லாங்குவேஜில் பேச போகிறோன்றதும், அதை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பர்டிகுலராக அண்டர்லைன் பண்ணி இதை தான் பண்ணால் சிறந்த இயக்குனர்னா எனக்கு புரியல. முதல்ல இயக்குனர் அடிப்படையான விஷயங்களா நீங்கள் சொல்கிறதுமே நல்லது. புத்தக வாசிப்பு, அதுக்கான ஆர்வம், ஆராய்வு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ எப்படின்னா, சிவகார்த்திகேயன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கனாலே ஒரு கலகலப்பான படம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காம்போவில் இருக்கக்கூடிய படங்களை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாவீரன் அந்த மாதிரி போயிட்டாரு, நீங்கள் விடுதலை, கொட்டுக்காளி ரொம்ப சீரியஸாக போயிட்டோம். மறுபடியும் எங்களுக்கு எங்கேயாவது இந்த அவங்களோட காம்போவில் அந்த கதாபாத்திரங்கள்லாம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு அவனுக்கு கிடச்சா கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா மறுபடியும். ஓகே, நீங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஐ மீன் விடுதலை உங்களோட என்டையர் சினிமோகிராஃபியோட கெரியரோட சேஞ்சுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு நல்ல கதை தான் நம்ம பண்ணலாம், ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் டோட்டலி வெற்றிமாறன் அவர்களுக்கு பரிச்சயமே இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அவர் படம் பண்ணல. பட் எந்த ஒரு நம்பிக்கையில் குமரேசனை அவர் ஜட்ஜ் பண்ணி இவர் தான் என்னோட ஹீரோ அப்படிங்கிறத பண்ண வச்சாரு? நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஆனால் எதோட அடிப்படை, என்னைக்கு பிலீவ் பண்ணி
பண்ணீங்க இதுக்கு சரியான ஆள் நான் அப்படின்னு? இல்லை அப்படிலாம் நான் கேட்கல. எனக்கு அவர் படத்தில் நடிச்சா போதுன்றத நான் சந்தோஷமாக இருந்தேன். நானில் யாருமே வந்து அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை நடித்தா போதும் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அந்த கேரக்டருக்கு நான் பொருந்தேன் அப்படின்னா மற்ற பேட்டியிலையோ இல்லை மற்ற நண்பர்கள்ட்டே இயக்குனர் சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த குமரேசன் கேரக்டருக்கு பக்காவாக சூரிய இருந்தாப்புல ஒரு இன்னசென்ட் வேணும். எனக்கு இன்னசென்ட்டாக இருந்தால் நல்லா அந்த கேரக்டருக்கு அது சூரியகிட்ட இருக்குது. ப்ளஸ் அந்த ஃபிட்னஸ் அந்த ஸோ இது இருந்தால் எனக்கு சூரிய தவிர வேறு யாருமே அந்த இடத்துல யோசிக்கவே முடியலை. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார் சார் வந்து படம் பார்த்து சமீபங்களில் எனக்கு கண்டிப்பாக சூரிய தவிர வேறு யாராக இருந்தால் இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக இருந்திருக்க மாட்டாங்க, பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னார். அவர் சார் தன்னது அந்த ஓவரால் அந்த இன்னசென்ட்டு பாடி ஃபிட்னஸ்ஸு. பட் அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்க கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு சில கடுமடான ஏரியாலாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கெலாம் பார்க்குறப்போ எனக்கு சூரிய கரெக்டாக இருந்தாப்புல. இப்போ கொட்டுக்காலிக்கை சூரியனா சரியான ஒரு கதாபாத்திர தேர்வு. ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிருந்து நடிகர்கள் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான். இப்போ முதல் முறை உங்கள் படத்தில் ஒரு வெளிநபர் அப்படின்னா அது சூரிய அவர்கள், அண்ணாபென் அவர்கள் தான். அப்போ சூரிய அவர்கள் இதுக்கு சரியாக இருப்பார் அப்படிங்கிற தேர்வுக்கான காரணம்? அவர் இயல்பாக பேசிகிட்டு இருக்க அவர் பெரிய இயல்பு யதார்த்தம் இருக்குது. அப்போ அப்புறம் அந்த கூழாங்கல்ல பார்த்துட்டு அது மிக சரியாக அதுக்கு நெருக்கமாக இல்லை அதை தாண்டி படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணதில் அண்ணனை வந்து எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. படம் பார்த்து ஒரு வாரம் கழிச்சு அந்த படத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் கூட வந்து பாருங்கள். இப்போ ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அண்ணன் பார்த்தது கிடையாது. ஆனால் திடீர்னு வந்து இப்படி ஒருத்தர் பேசும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்பயுமே ஒரு ரைட்ரு கிட்டக்க போய் நம்ம வந்து அது இதெல்லாம் தானே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. சார் பரவாயில்ல நம்ம நினச்ச ஏதோ அப்படியே கன்வே ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தை அண்ணன் எனக்கு கொடுத்துருந்தாரு. எனக்கு அதனால இந்த பாண்டி கதாபாத்திரன்றது ஒரு பெரிய கிரே தான், ஒரு டார்க் தான். அந்த இதை கரெக்டாக பண்ணணும் அண்ணன் போய் சொன்னால் இந்த கதாபாத்திரத்தோட ஒரு அதோட அகமும் புறமும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை பண்ணுவாருன்னு நான் நினச்சேன். போய் சொன்னேன். கண்டிப்பாக பாண்டி நிறையா பாண்டி எனக்கு தெரியும் தம்பி, நம்ம அந்த பாண்டியை நம்ம எப்படியாவது நம்ம பண்ணலாம், கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. கொண்டு வந்துட்டாரு. சூப்பர். எனக்கு மற்ற நடிகர்கள் ராசக்கா, முத்துப்பிள்ளை, முத்தரசு, பாண்டி, விஜய் எல்லாரும் நம்ம வீட்டு நடிகர்கள் தான். முதல்ல இப்போ இந்த குடும்ப நிகழ்ச்சியில பத்திரிக்கையில பேர் மிஸ் ஆனாலே சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி இதுல யாராவது விட்டு போயிட்டாங்கன்னு சண்டைக்கு வந்தாங்களே, என்ன நடிக்க கூப்பிடல நீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது? இல்ல அவங்க வந்து நடிச்சுட்டு போனவங்க சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து பரவாயில்ல நான்லாம் வராமல் போனது அங்கே நல்லது. ஆமா, அதை பாண்டி சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அதனால வந்து அந்த அப்படிதான் சொல்லியிருப்பான் கரெக்டா. நல்ல வரைக்கும் நீலாம் வரலடி, நான் உனக்கு பின்னாடி தான் இருந்து உன்னை முந்திக்கிட்டு போய் நான் செலக்ட் ஆனிப்பாரு மாட்டிக்கிட்டடே அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்புறம் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் நாடகத்துறையில் நான் பயணித்தவங்களும் இதில் இருக்காங்க. இப்போ எங்கேயும் வாய்ப்பு தேடிட்டு இருக்க ஒரு ஜவஹர்னு ஒரு கேரக்டர் அவர் இருக்கார். இப்போ எல்லாருமே கலந்து தான் இருக்காங்க. மெஜாரிட்டியாக என் குடும்பத்துலேருந்து ஏன் வச்சேன்னா இதில் வர்ற காட்சி அமைப்புகள் அப்படி எனக்கு வந்து அவங்க இப்போ அண்ணன் எப்படி நான் வந்து சின்ன வயசுலேருந்து அண்ணன் வந்து இந்த பாண்டி ஏதோ ஒரு வகையில் கேள்விப்பட்டிருக்கணும், பாண்டியை கடந்து வந்திருக்கணும், இல்லை இவரை பாண்டி கடந்து போயிருக்கணும் இப்படின்ற ஏதோ ஒரு இதில் அண்ணனுக்கு வந்து இந்த கதாபாத்திரத்தோட எல்லா டைனாமிக்கும் தெரியும் அப்படின்னு நான் போய் சொன்னேன் இல்லையா. அது மாதிரி அவங்களுக்கும் இந்த மாதிரியான கதைக்களத்தில் அவங்க வந்து கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டோம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் இந்த கதையை வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் அவங்க. எனக்கு என்ன அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே எப்படி இருக்கணும்னு ஆசை. ஏன்னா அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி கட்டுக்கு அப்புறம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு தரோடு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது. பட் எமோஷனலாக நீங்கள் அதை வர வைக்கணும். அதுக்கு எப்படி அவங்கள தயார்படுத்திக்கிட்டீங்க? அதுக்கு அவங்க எப்படி மறுப்பு சொல்லாமல் தொடர்ந்து அந்த பயணத்தில் ஈடு கொடுத்தாங்க? இல்லை பயிற்சி தான், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து தொடர்ந்து பயிற்சி தான். ஓகே, 6 மாதம் பயிற்சி. அதெல்லாம் அது நான் சொல்கிறது ப்ராப்பராக பண்ணது. அதுக்கு முன்னாடி நம்ம 2.25 வருஷம் அங்கே ஆஃபீஸ் போட்டு தங்கியிருக்கோம். அவங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு மட்டுமே லீவ் வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க. தொடர்ந்து டைலாக் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்றதுலாம் இருக்குல்ல. அவங்ககிட்ட ஒன்று பண்ண வேண்டியது கேமராவோட கான்சியஸ்னஸ் அது விட்டுறணும். ஒன்று நம்மளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற எண்ணத்தை அவங்ககிட்ட அழிச்சிடணும். அதுக்காக தான் அந்த பயிற்சி. மற்றபடி அவங்க ஆல்ரெடி பயங்கர இதாக இருந்தாங்க. நீங்கள் நடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கீங்களா? ஆள் ஸ்மார்ட்டாக இருக்காரு, எனக்காவது யோசிச்சதுண்டா நடிக்கணும்? என்ன 2 படம் எடுத்திருக்கோம். அதுவே இங்கே என்ன இங்க அதுக்குள்ள நம்ம போட்டு அப்படி இல்லை, நான் ஒரு ஆசைக்காக கேட்கறதா. எனக்கு இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை சரி தம்பி வா தம்பி பண்ணுவோன்னு சொல்லிட்டு வர ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல.
இயக்கத்தோட விட்டுருவோம் அப்படிங்களா? அது யார் கையில் கிடையாதுங்க. காலங்கள் அது ஒவ்வொரு யாராவது எங்கெங்க முடிவு பண்ணும். நிச்சயமா. ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு கதை எடுத்து வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை ட்ரஸ்ட் ப்ராசஸ் எப்படி அந்த நம்பிக்கை கொண்டு வரீங்க? ஓகே, இவர் கொண்டு வந்து இந்த கதையை கொடுக்குறாரு, கண்டிப்பா இது நல்ல கதையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு கதையை படிக்கும்போது இதுல எல்லாம் இந்த சாராம்சங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா மக்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு எந்த அடிப்படையில் ஒரு கதையை பிலீவ் பண்றீங்கன்னா? அதுதான் நீங்க லாஸ்டா சொன்னது கதையினுடைய அடிப்படையில். இப்போ கொட்டுக்காலியில் மக்களோட இணையறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்குல்லண்ணா. உங்களை ஹார்ட் ஹிட் பண்ண கண்டிப்பாக நமக்கான ஒரு கதாபாத்திரம் பாண்டிங்கிறதுக்கான முடிவு உங்களுக்கு எப்போ எட்டுச்சுன்னா? பாண்டியை கேட்ட உடனே ஒரே ஒரு சிங்கிள் ஆன்சர்லேயே சொல்றீங்க. இல்லை, அது அந்த கதையை கேட்ட உடனே அந்த கதை பாண்டிய கதாபாத்திரத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, நான் இமேஜ் கேரியர் பண்ணணும், இந்த கதாபாத்திரத்தை எடுத்துட்டு நான் இந்த கதாபாத்திரத்தை எடுக்கிறனால எனக்கு இமேஜாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு நினைக்காது. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் பார்க்குறேன். இந்த ஒரு நடிக்கிறதெல்லாம் தாண்டி இது மூலியமாக ஒரு பேரு புகழ் அடையிறதும் தாண்டி இந்த சினிமாவில் ஒரு மாதிரி நான் இதை ஒன்று பண்ணியிருக்கேன்ற ஒன்று இருக்குல்ல, அது இருக்க போய் தான் இந்த பாண்டி எடுத்து பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் பாண்டி அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு இப்போ சினிமாவில் ஆதர்சன நாயகன் அப்படின்னு யாராவது, இல்லைன்னா எனக்கான ஒரு குரு, இல்லை பிடித்தமான படங்கள் அப்படின்னு இந்த சோ கால் ஃபில்மி பாய்க்கான விஷயங்கள்லாம் இருக்கானா? எல்லாருமே விஷ்ணு அவ்வளோதான், எல்லாருக்குமே இருக்கு. அப்படின்னா அந்த ஆதர்சன நாயகன், ஆதர்சன இயக்குனர் அந்த மாதிரி யாராவது சொல்ல முடியும்? அது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த ரசனைக்கு மேம்பட நம்மளுக்கு அது ஒன்றா இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த ரசனை கொண்டு போகிறது இந்த படங்களாக இருக்கும், இந்த ஃபிலிம் மேக்கராக இருப்பாங்க. அங்கேருந்து இன்னொருத்தவங்க கைப்பிடிச்சு இன்னொரு இடத்துக்கு நம்ம கூட்டி போவாங்க. அதனால் அது பர்டிகுலராக ஒருத்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. அந்த டைம் பீங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அவங்க என்னை ரசனை மேம்படுத்தி அடுத்த இடத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதனால் இப்போ ஆக்டர் சூரி, ஒரு பிஸ்னஸ் சூரி அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது மறுபடியும் யோசிச்சதுண்டா? லைக் ஒரு லைட்மேன் சூர்யாவோ, ஒரு நம்ம ஏர்லியர் டைமில் இருந்த மைண்ட் செட்டோடையே இருந்திருக்கீங்களா? இப்போவும் இயல்பாக ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி இது எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இது எதுக்கு நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு ஏன்னா இப்போ நமக்கு எல்லா விஷயங்கள் வசதிகளும் இருந்தும் கூட அந்த மைண்ட் செட் இருந்ததுண்டா? இல்லை, இப்போவும் தேவையானதுக்கு தான் நான் செலவு பண்ணுவேன், தேவையில்லாததுக்கு வேண்டாம். அது ஆடம்பரம் தேவையில்லையே. ஆமாம், அது 10 ரூபா பொருளாக இருக்கட்டும், 10,000 ரூபா பொருளாக இருக்கட்டும், தேவைன்னா மட்டும் தான் சார். தேவையில்லாததுக்கு நான் அதே கஞ்சத்தன சூரியாக தான் இருப்பேன். கஞ்சத்தனம் முடிச்சுன்னா அந்த வறுமையில் இருந்த சூரி. ஆமாம் ஆமாம், அது இயற்கையாகவே அது இயற்கையாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படியான இப்போ சினிமாவில் நடிச்ச ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு ஐயோ பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்களா? இல்லை ஒரு இன்டர்வியூ நாங்கள் பார்த்தேன், போன தடவை எடுத்துகிட்டு போன சட்டைக்கே காசு கொடுக்கல, அதை குட்ரா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களும் இருக்காங்களா? ஆமாம், நிறையா இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி நண்பர்கிட்ட இருந்து வர்ற ஒரு எல்லார்கிட்டையும் சூரி சார், சூரி ப்ரோ, சூரி பிரதர், சூரிய அண்ணன், சில பெரிய இடங்களில் சூரிய தம்பி, இப்படி எல்லாம் கூப்பிட்றப்போ ஒரு திடீர்னு ஒரு டக்குன்னு போடணும், டேய் 3 ஃபோன் அடிச்சுக்கிட்டு எடுக்க மாட்டியாடா அப்படிங்கிறப்ப அதுதான் பயங்கர நிறைவாக இருக்குங்க. கடவுளே, அப்போ இந்த ஒரு ஃபோனாவது இப்படி வருது, ஏதோ ஒரு நண்பன்கிட்ட இருந்து அந்த ஒரு ஃபோனாவது வருது. இதுவும் இல்லைன்னா அந்த டான்ற வாடாப்படாண்ட கூப்பிட்றது எங்கேயுமே இல்லை. நிச்சயமா எங்கேயுமே இல்லை. அது ஒன்று வீட்டிலேருந்து வரணும், வீட்லேயும் இல்லை. வீட்லேருந்தா எல்லாமே அண்ணன்றவங்க, எனக்கு மேலே ஒரு அண்ணன் கூப்பிடுவார், அவள் தான் அவர் தான். இல்லாட்டா அம்மா கூப்பிட்டாரு, அப்பா தவறிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாரு. இதை தவிர நம்ம வெளியில் இந்த டான்ற அந்த வார்த்தை என்னை கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, திட்டுறக்கு எல்லாரும் ஒரு நண்பனா, அது ஒரு நண்பன் இருக்காம, இப்போ வரைக்கும் எல்லா நண்பர்களும் இருக்காங்க. பட் அவன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஆமாம், ஒரே ஊர், பக்கத்து வீடு, பிறந்திருந்து எங்கள் ஊரில் இந்த எல்லாரும் எங்கள் ஊருக்கு எல்லாருமே எல்லாம் ஒன்று தான். பட் இவன் மட்டும்தான் என்ன தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். நிச்சயமா. ஆனால் நீங்கள் இப்போ மற்ற படங்களில் சக நடிகர்களோட நடிக்கிறது வேற, இப்போ கொட்டுக்காளி மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு உறவுகளை தான் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது நடிகர்கள் கிடையாது, நம்மளுடைய உறவுகள் தான். அப்படிங்கும்போது அந்த ஒரு புது என்விரான்மெண்ட் என்ன விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அது ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குல்ல அது உங்களுக்கு? தமிழ் சினிமாவில் இருக்கிறோம் நமக்கு நடிக்கிறாங்க. மேக்சிமம் டெக்னீஷியன்லேருந்து படம் எடுக்க டேரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாம் மேக்சிமம் சரி, மேக்சிமம் எல்லாமே நம்ம சொந்த நம்ம மக்கள் தானே, எல்லாரும் நம்ம மக்கள் தான். அதை தாண்டி இங்கே என்ன சந்தோஷம், இங்கே சினிமா பார்க்காதவங்க நம்ம ஊருன்ற ஒன்று இருக்குல்ல, ஏன் ஊருன்ற ஒன்று இருக்குல்ல, இது எல்லாமே காமனாக இருக்குது. அது நான் பிறந்த இடம், நான் வளர்ந்த இடம். ஸோ அங்கே இருக்கிற அந்த மக்களோட கேமரா சினிமா அனுபவம் இல்லாத மக்களோட சேர்ந்து, தம்பி வினோத் அங்கே தான் இப்போ தான் வந்திருக்கேன் தம்பி, அதாவது இயக்குனராக சொல்கிறேன் நான். அவன் பல கஷ்டம் கடந்து வந்தாலும் இயக்குனர் 2 படம் பண்ணுங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து பார்க்குறப்ப இவங்களுக்கு சீனியராக நம்ம தெரியலாம். பட் நம்ம பார்வைக்கு அந்த ஒரு யதார்த்தமான ஒரு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களே,
ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருந்திருப்பேன் சினிமாக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸாக அவங்க கூட போய் நடிக்கிறப்ப அது ஒரு ஒரு பயங்கரமான சந்தோஷம். இன்னும் அவங்களோட பலருக்கு நல்லா இருக்குது. இன்னும் அந்த இயல்பு வரும்ல, ஐயோ தம்பி அது வரல, அது எப்படி வினோத் அது வரல சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்படியா? ஓகே. இந்த பாண்டிக்கு எனக்கு அவங்களே எனக்கு இல்லை எப்படி செய்ய இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஒரு எனக்கு வாத்தியாரா தெரிஞ்சாங்க. எனக்கு அங்கே நடிக்க அவங்க அந்த தங்கச்சி முத்துவா இருக்கட்டும், ராசாக்கா இருக்கட்டும், முத்துராசா இருக்கட்டும், விஜய் பாண்டி இவங்க தான் எனக்கு எல்லாமே எனக்கு வாத்தியாரா தெரிஞ்சாங்க. அது காரணம்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பாண்டிக்கு தம்பி சொன்ன மாதிரி இந்த பாண்டியோட கதாபாத்திரம் சினிமாவை கற்றுக்கிறாத சூர்யா இருக்கணும், சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாத சூர்யா இருக்கணும். ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு நெளிவு செல்வி கேமரா எங்கே இருக்குது விவரந்து ஒரு சூரிய இருப்பா இல்லையா. ஒரு 25 வருஷமாக வந்து நடிகை நான் 5 வருஷம் இப்போ கற்றுக்கிட்ட சூரிய இருக்கு இல்லையா. இந்த சூரிய இல்லாத ஒரு சூர்யா இருக்கணும். அதுக்குள்ளே ப்ரெஸ்ஸாக ஒன்றுமே தெரியாத ஒரு சூர்யா இருக்கணும். அதான் அவரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. ஆமாம், அந்த கேட்டு அப்படி தான் இருக்க முடியும். அப்போ நான் கேட்ட மற்றவங்க எல்லாமே அவங்க ப்ரெஸ்ஸாக இருக்காங்க. அந்த கதைக்கு தேவையான ஹீரோக்கள் எல்லாமே நான் பார்த்து அவங்க தான். நானும் ஆனால் பெண் மட்டும்தான் நடிகராக இருப்போம். ஆமாம் ஆமாம். அப்போ எனக்கு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அவங்களோட ஜெல்லாகிறதுக்கு. ஏன்னா அவங்களோட ஈக்குவலாக மட்டும்தான் அது இன்னும் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம அப்படியே சைடில் நான் ஆக்டரு எனக்கு தெரியும், நீ தான் பண்ண என்னைய பார்த்து பேசலாம், நான் பேசல இப்படி தான் பேசுவேன், எனக்கு தெரியும் நான் கேமராவுக்கு நான் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் அது செத்து போயிடும் அந்த கதையை. கரெக்டுண்ணா. அதனால எனக்கு அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டேன். அவங்க ஒன்று இப்போ எனக்கு அந்த இடத்துல இவங்களே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். இவங்க பாடி லாங்குவேஜ் இவங்க யதார்த்தத்தை அதுக்கிட்ட நான் கொஞ்சம் இது பண்ணி ஓகே பண்ணிட்டு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. நிச்சயமா. என்னன்னா சாந்திமா, தேவி அத்தை, விஜயலட்சுமி அக்கா, கொட்டுக்காளி அப்படின்னு நீங்கள் எல்லாருமே அவங்கள சொல்லியிருந்தீங்க. அப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு இந்த கதைக்களமும் இந்த கதையும் எங்கேருந்து ரூட்டடாக வருது அப்படின்னு. 2வது படமே நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு கதையாக மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த தீர்மானம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் எடுத்தீங்க? இது சரியாக இருக்குங்கிற நம்பிக்கை எப்போ வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, எனக்கு அப்படிதானே அவங்ககிட்ட தானே கதை கிடைக்கிது. முதல்ல அவங்களையும் கொட்டுக்காளியாக சொன்னதுக்கான காரணம் என்ன, அவ்வளோ இருக்குது அன்றாடத்தில் அவ்வளோ நெருக்கடி. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து சர்வே ஆகிட்டே இருக்காங்கல்ல. ஒரு போல்டாக ஒரு அடமெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு மாதிரி இவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுறது இருக்குல்ல. எனக்கு அது ஒரு கொட்டுக்காளியாக தான் தோணுச்சு. அதனால தான் அவங்களுக்கு கொட்டுக்காளின்னு சொல்லுவேன். அவங்க பேசுகிற புழக்கத்தில் இருக்க ஒரு வேர்டு தான் இதுவும் கூட. எனக்கு அந்த கதையில் அவங்க இந்த ஒரு தான் நம்ம வந்து இவங்ககிட்ட வந்து கதை கிடைக்கின்றக்கான ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த எமோஷன்ஸ் வந்து குளோபலாக கனெக்ட் ஆகுதா, அது வந்து இங்கேருந்து ஒரு உரையாடல் கிளம்புறது மாதிரி எல்லா பக்கமும் அது ஒரு டிஸ்கஷன் வருமா. அந்த படமும் எல்லா பக்கம் ஒரு இன்டர்நேஷ்னலாக போகிறது, இங்கே இருக்க ஒரு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட பழக்க வழக்கங்களை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. அதெல்லாம் நான் இருக்கான்னு அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்படித்தான். இப்போ நீங்கள் செகண்ட் ஃபிலிம் ஆப்வியஸ்லி எஸ்கே அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது இஸ் ரெடி டு இன்வெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. வை நாட் நீங்கள் ஏன் இதில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸே கூப்பிட்டு பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் தீர்மானமாக இல்லை, நமக்கான களம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இதில் நடித்தா அதுக்கான தீர்மானமாக இருக்கும் அப்படிங்கிறது எதனாலண்ணா? அது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே எமோஷ்னலி அந்த கனெக்டுக்கான எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த கதையை வந்து கேள்விப்பட்டு இது பண்ணி வந்து நான் வந்து ரொம்ப இன்புட் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் அதான் நான் சொல்கிறேன்ல, இது வெறும் இந்த ஃபேமிலியிலேருந்து சில பேர் இருக்காங்க, நாடகத்துறையிலேருந்து இருக்கிறவங்க இருக்காங்க, இங்கேயே ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ என் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் அதிக பேர் இருக்கிறனால அப்படி தெரியும். ஏன்னா இது அவங்களுக்கு ஏன் பண்ணியிருக்கோன்றது படம் பார்த்தா தெரியும். 23 காத்துக்கிட்டே இருக்கும். கொட்டுக்காளி மீனா அண்ணாபின் மலையாளத்தில் கலக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. நீங்கள் அவங்களோட ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்க. அவங்க போன இன்டர்வியூவில் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. விடுதலை எப்போ அவங்க அந்த டைமில் அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய இந்த யதார்த்த தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த நடிப்பு அப்படிங்கிறது, சக நடிகர் அவங்களோட இருந்த பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை மூலமாக தான் பழக்கம். ஒரு அற்புதமான நடிகை. நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு ஷூட்டிங் பரப்பு எப்படி ஒவ்வொருத்த கற்றுக்கிறோமோ, இப்போ கொட்டுக்கால் டீமில் அந்த அக்கா அந்த உள்ள அவங்க எல்லாத்தையும் ஒன்று கற்றுருப்பேன் இல்லையா. எனக்கு நமக்கு ஒரு லைவாக ஒன்று இருக்கணும், யதார்த்தமாக அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுருப்பேன். எனக்கு ஆனா பண்ணக்கிட்ட எனக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஆக்டிங்கில் டைலாக் இருந்தாலும் ஒரு நடிகை கிடையாது. டைலாக் இல்லாட்டாலும் நம்ம கதை என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு உட்காந்த இடத்துல பேசாமல் நம்ம இருக்கணும். ஆமாம், ஆனால் நம்ம நடிப்பு வெளில தெரிஞ்சுருக்கணும். நடிப்பு மீன்ஸ் நம்ம ரியாக்ஷன்ஸ் அந்த கதையை வெளிப்படுத்துறது, கதையை வாங்கி உருவமாக வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அது பிரமாதமாக இருக்கு. நீங்கள் நடிச்சிடலாம், டைலாக் பேசிடலாம். நீங்கள் உட்காந்த இடத்துல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, கண்ணிலிருந்து, ஃபேஸ்லேருந்து, நோஸ்லேருந்து, அது அவ்வளோ அப்படி பிரமாதமாக பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ஷாட்ல இருந்தே அதை நம்ம பார்க்கணும். ஆமாம், எனக்கு அது
ஸோ அவங்ககிட்ட நான் அதை கற்றுக்கிட்டேன். பொதுவாக மலையாள ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப லைவாக இருப்பாங்க. நிச்சயமாக அது மறக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. ஆனால் இதுதான் ஒரு விஷயம். மியூசிக் இல்லை, லைவ் ஆக்ஷன் சவுண்ட்ஸு, ஹீரோயினுக்கு டைலாக்ஸ் கிடையாது. பரிச்சயமான முகம்னா அண்ணாபின் தமிழுக்கு முறை சூரியனா இருக்காரு. மற்றவங்கள இப்படி புது வகையான ஒரு முயற்சிகள் இல்லை, அது உங்களோட ஈடுபாடாக இருக்குது அப்படிங்கிறதுல இது எப்படி ஒரு கனெக்டாக இருக்கணும் ஆடியன்ஸ் கூட? கண்டிப்பாக எந்த ஒரு நம்பிக்கைனா இதெல்லாமே புஷ் அவுட் ஆகும், கண்டிப்பாக இந்த கண்டென்ட் போய் சேரும். ஏன்னா அது கூழாங்கல்லேருந்தே இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஒரு பேசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட்னா? இல்லை, அது கூழாங்கல் தான் காரணம். ஓகே, கூழாங்கல் நம்ம அண்ணன் வந்து பாராட்டி இது பண்ண மாதிரி, இப்போ இது மாதிரி நம்ம அது ஃபெஸ்டிவல் சர்க்கிளே நல்லா போயிட்டே இருந்திருந்தா கூட அதே டயத்தில் இங்கே நம்ம எதிர்பார்க்காத முடியாத ஆட்கள்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்களாம் ஒரு சராசரி அன்றாட வாழ்க்கையில் அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணிட்டு அந்த போராட்டத்தில் இருக்கவங்க. அவங்க கூழாங்கல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது பண்ணி பேசினா ஓகே, இவ்வளோ சப்போர்ட் இருக்குல்ல நம்மளுக்கு, நம்ம ஏன் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அப்புறம் இந்த கதை எந்த வகையில் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னா, இது அவங்களோட ஸ்டோரி, அவங்களோட கதை. அதனால் அவங்க இப்போ ஏதோ பெர்லினுக்கு போயிட்டு வந்தனால ஏதோ இங்கே ஏதோ அங்கே பெர்லினில் நடக்கிற கதை கிடையாது. இங்கே நம்ம ஊரில் நம்ம மக்கள் நடித்த கதை, நம்ம ரூட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்தை இஷ்யூ அட்ரஸ் பண்ணுற கதை. அதனால அது இப்படி ஓகே, இந்த மாதிரியான எங்கள் எல்லா பக்கமும் இது இருக்குது அப்படின்னு அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதனால் இது இவங்களோட கதை எங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போது இயல்பான மனிதர்கள், சாமானியர்கள் ஜெயிக்கும் போது அவங்க கூட இருக்கவங்க மட்டும் இல்லை, தூரத்துலேருந்து பார்ப்போல அவன் ஜெயிச்சிட்டான்டா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட 2 பேர்த்தோட இந்த பயணத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது. ஒருத்தர் மோஸ்ட் வாண்டட் ஆக்டராக இருக்கார், ஒருத்தர் இப்போ மோஸ்ட் ஹாப்பனிங் டிரெக்டராக இருக்காங்கிறங்க போது சுற்றி இருக்க எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அப்போது பின்னாடி வரக்கூடியவங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணால் உழைப்பு கொடுத்தா வெற்றி அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றி. உங்களோட பயணம் தொடரணும், கொட்டுக்காலி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நக்கீரன் டீம் சார்பாக உங்கள் 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.